இப்போ கருத்து கணிப்பு நீங்களும் ஒரு மீடியா பர்சன், உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க போனதில்ல? இல்லை, கருத்து கணிப்பு மீடியா கேட்கலாம், கட்சிக்காரவங்க கேட்குறாங்களா? அது கட்சிக்காரங்க இல்லைல்ல. கருத்து கணிப்பு நீங்கள் போய் கேட்கும்போது தாவேக்கனார் வந்து உங்கள் கருத்து கணிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை இந்த தேர்தல் யாருக்கு அந்த மாதிரி தானே அவங்களும் கேட்டிருக்காங்க. உங்கள் ஊர், உங்கள் ஏரியா, உங்கள் தெருவில் இருக்க ஒரு நபர் உங்களை வந்து கருத்து கணிப்பு கேட்குறாருன்னா பதில் சொல்லி அனுப்புங்க. இருக்குது, இல்லை, ஆமாம், இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு அடிக்கிறீங்க? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு உடனே வந்து அங்கே இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து ஒத்துவத ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை வந்து ஒரு கிள்ளுக்கிரியாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ மக்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை உங்களோட ஓட்டு, நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் ஆட்சி பிடிக்கணும். அப்படி தான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கே இப்படி பண்ணுறீங்க, அப்போ அன்றைக்கி எப்படி பண்ணியிருப்பீங்க? காசை கொடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ராமா நடத்தலாம், நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. பொதுமக்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை எங்கே போச்சு? அதான் காவல்துறை தானே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை? எஃப்ஐஆர் கூட போட துப்பு இல்லை இன்னும். ஏங்க ரோட்டில் சும்மா போகிறவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏன் எஃப்ஐஆர் போடல? இன்னும் 8 ஹவர்ஸ் தாண்டி ஏன் நீங்கள் இன்னும் எஃப்ஐஆர் போடல? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் காவல்துறையினர் வந்து ஒரு பொதுமக்களுக்கு சேஃப்டி கொடுங்க. நாங்கள் வேறு எதாவது கேட்குறோமா? நான் வந்து எங்கள் கட்சிக்கு போய் கருத்து கணிப்போ இல்லை நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்குறோம். பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு 5 பேர். அந்த 5 பேரை காப்பாற்றி எத்தனை பொதுமக்கள் வந்திருப்பாங்க அந்த இடத்துல? அவங்களுக்கும் கண்டிப்பாக அடி விழுந்துருக்கும்ல. இவங்களை அடித்தா ஒரு 5 பேர் 50 பேர் போட்டாச்சா என்ன பண்ணுவோம்? பாவம். ஒரு நரேட்டிவ் ஏதாவது செட் பண்ணிட்டு வர்றீங்களா டிவிக்கு? நாங்கள் ஏங்க நரேட்டிவ் செட் பண்ணுவோம்? நீங்கள் பண்ணுறதை வச்சு தாங்க நீங்கள் நரேட்டிவே செட் ஆகுது. மக்களுக்கு போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அங்கே பாதுகாப்பு இல்லைன்றதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பயம் கொடுக்குதா? எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் தாவேக்கன் அவர்களுக்கு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். நேற்று வடசென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகம் ஏரியாவில் தாவேக்காவினர் வந்து கருத்து கணிப்பு வந்து எடுத்திருக்காங்க. அதில் தாவேக்காவினரை திமுகவினர் தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டின் பெயரில் தாவேக்காவினுடைய சில தொண்டர்கள் வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அட்மிட் ஆன அந்த தொண்டர்களை தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், என்ன நடந்தது? ஏன்னா நேற்று இரவுல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்தது? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே கிளம்புறோம். ஸோ ரீசன் வந்து என்னென்னா 2026 எலெக்ஷனை வந்து ரொம்ப மும்முரமாக மக்கள் வந்து எலெக்ஷனாக தான் இப்போ நம்ம அதை பார்க்குறோம். இந்த தேர்தல் வந்து மக்களோட ஒரு தீர்வு அரசியலை நோக்கி, மக்களுக்கான தீர்வு, மக்களோட ஆட்சி நடக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தேடுற ஒரு விஷயம் தான் இந்த 2026 தேர்தல். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மக்கள், அதாவது பொதுமக்களும் இன்றைக்கி நிறையா பேர் வந்து மைக் எடுத்துக்கிட்டு இல்லை ஃபோன் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரீசன் வந்து ஏன்னா மக்களோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்களோட கருத்து கணிப்பை நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. நேற்று துறைமுகத்துக்கு இதே மாதிரி தாவேக்கனவர் சேர்ந்த ஒரு 4-5 பேர் போய் கருத்து கணிப்பு கேட்டிருக்காங்க. இதில் கேட்டதில் என்ன தப்புன்னு தெரியல. கருத்து கணிப்பு நைட்டில் கேட்பாங்களா எல்லாமே? அவங்க நைட்டு 1 மணிக்கு அப்போ கேட்டாங்க. இல்லை, இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது எல்லாமே வந்து நைட்டில் தான் வந்து பார்த்துருக்காங்க. அதாவது நைட்டு 1 மணிக்கு அவங்க போய் கருத்து கணிப்பு கேட்கல. ஒரு 8 மணிக்கு கேட்டிருக்கலாம், இல்லை ஒரு 9 மணிக்கு கேட்டிருக்கலாம். அந்த சம்பவம் நடந்த அப்புறம் வந்து அவங்க நைட்டில் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் இருந்தால் என்னோட கொஸ்டின் என்னென்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி தாக்கணும்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சொல்லுங்கள். இப்போது கருத்து கணிப்பு நீங்களும் ஒரு மீடியா பர்சன், உங்களுக்கு தெரியாதில்ல, நீங்கள் போனதில்ல? இல்லை, கருத்து கணிப்பு மீடியா கேட்கலாம், கட்சிக்காரவங்க கேட்குறாங்களா? அது கட்சிக்காரங்க இல்லைல்ல. இப்போ நீங்கள் வந்து கருத்து கணிப்பு நீங்கள் போய் கேட்கும்போது தாவேக்கனார் வந்து உங்கள் கருத்து கணிப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? இல்லை இந்த தேர்தல் யாருக்கு அந்த மாதிரி தானே அவங்களும் கேட்டிருக்காங்க. ஏங்க துண்டு போட்டுன்னு போனால் வந்து தப்பாங்க. கட்சிக்காரங்க கேட்டால் சரி. சொந்த ஊரில், சொந்த மண்ணில், சொந்த வட்டத்தில் இருக்க ஒரு வீட்டுள்ள போய் கருத்து கணிப்பு கேட்கறதுல என்ன தவறு? துறைமுக ஏரியா சேர்ந்தவங்க தானே அவங்க. இல்லை வேறு ஏதாவது ஊர்லேருந்து வந்திருக்குமா? இல்லை வேறு ஏதாவது தொகுதியிலேருந்து வந்திருக்காங்க? உங்கள் ஊர், உங்கள் ஏரியா, உங்கள் தெருவில் இருக்க ஒரு நபர் உங்களை வந்து கருத்து கணிப்பு கேட்குறாருன்னா பதில் சொல்லி அனுப்புங்க. இருக்குது, இல்லை, ஆமாம், இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு எதுக்கு அடிக்கிறீங்க? இது வந்து அதிகாரத்தின் உச்சம் தானே. உங்கள்கிட்ட அதிகாரம் தான், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கே இப்படி பண்ணுறீங்க, அப்போ அன்றைக்கி எப்படி பண்ணியிருப்பீங்க? அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை வந்து ஒரு கிள்ளுக்கிரியாக நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ மக்கள் வந்து உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தேவை உங்களோட ஓட்டு, நீங்கள் ஜெயிக்கணும், நீங்கள் ஆட்சி பிடிக்கணும். அப்படி தானே. அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இல்லை, அந்த ஆட்சியில் உட்கார வைக்கிறதே மக்கள் தானே. அதுதான் சொல்கிறேங்க. அந்த மக்களை தானே இந்த பாடுபடுத்துறீங்க. அந்த மக்களை தானே இந்த அடி அடிச்சிங்க. அந்த மக்களை தானே வந்து நீங்கள் இப்படி புரட்டி எடுத்துறீங்க. 4 மாதம் கர்ப்பமாக இருக்க ஒரு பெண்மணியை போட்டு நீங்கள் அந்த அடி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லை?
கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த என்ன சொல்ல ஈரமே இல்லாத ஒரு மனசை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் இருக்கீங்க? திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்ட எல்லாருமே சொல்கிறாங்க. இதுக்கு உடனே வந்து அங்கே இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து ஒத்துவத ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை, அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கும் தாவேகாவினருக்கு தான் பிரச்சனை, பொதுமக்களை தாவேகாவினர் வந்து தாக்கியிருக்காங்க அப்படிங்கறது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது திமுக வந்து ஒரு தீய சக்தி மட்டும் இல்லை, அவங்க வந்து ஒரு நாடக கம்பெனியும் சேர்ந்து தான் நான் சொல்ல போகிறேன். அங்கிருந்து தானே ஆரம்பிச்சாங்க. அதுதான் சொல்கிறேன். அப்போ நடிகர்னு விஜயனாவை மட்டும் சொல்கிறீங்க, நீங்கள் நாடக கம்பெனியே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களது தான் ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து எல்லா பெரிய கம்பெனியும் உங்களது தான் இருக்குது. அவங்க வந்து அழகாக ஒரு நாடகம் செட் பண்ணிடுவாங்க. சாதாரண ஒரு பொதுமக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இது மாதிரிலாம் பேசுங்கன்னு சொல்லி காசை கொடுத்து நீங்கள் பேசுங்க அப்படி சொல்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேணாம். ஏன்னா அவங்களாம் வந்து அதில் பழம் தண்ணி கொட்டப்பட்டுவாங்க. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த தாவைக்கிணவரை பல கட்சி நிர்வாகிகள் போய் பார்த்துருக்காங்க. அவங்கள வந்து ஏங்க ஃபிக்ஸ் வர அளவுக்கு ஒருத்தரை போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ அது உண்மையா? நீங்கள் சொல்கிறது உண்மையா? நீங்கள் போய் பாதிக்கப்பட்ட மக்களை போய்க்கலாம், பாதிக்கப்பட்ட மக்களை எங்கே போய் பார்க்குறது? ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இதே மாதிரி அட்மிட் ஆயிருக்காங்களா? இதே மாதிரி அட்மிட் இருந்தால் சொல்லுங்கள், நாங்களே இப்போ நேரில் பார்க்குறோம், அவங்ககிட்ட நாங்கள் உண்மையாக கேட்குறோம். காசை கொடுத்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ட்ராமா நடத்தலாம், நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இந்த அரசியல் இந்த 2026 எலெக்ஷன் இன்னும் நெருங்க இன்னும் 60 நாள் தான் இருக்குது. இந்த 60 நாளில் இன்னும் என்னென்னமோ நடக்குன்றது தான் எங்களோட பயமாக இருக்குது. இப்போது பொதுமக்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. காவல்துறை எங்கே போச்சு? அதான் காவல்துறை தானே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை? எஃப்ஐஆர் கூட போட துப்பு இல்லை இன்னும். காவல்துறையினருக்குன்னா ஏங்க ரோட்டில் சும்மா போகிறவனெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஏன் எஃப்ஐஆர் போடல இன்னும்? இன்னைக்கு என்ன டைமுங்க? நேற்று எத்தனை மணிக்கு சம்பவம் நடந்தது? 8 ஹவர்ஸ் தாண்டி ஏன் நீங்கள் ஒன்றும் எஃப்ஐஆர் போடல? அப்போ அந்த அளவுக்கு காவல்துறையினரை நீங்கள் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க? உங்கள் கையில் அந்த காவல்துறை இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ காவல்துறை கையில் வச்சுருக்கவங்களாம் வந்து என்னது கொத்தடிமை, மக்களை வந்து கொத்தடிமையாக பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் காவல்துறையினர் வந்து ஒரு இல்லை, ஆக்சுவலாக நம்ம சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு டிஜிபியே கிடையாது, பொறுப்பு டிஜிபியே பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கார். அப்போ எப்படி இங்கே நம்மளுக்கு வந்து இது இருக்கும் சொல்லுங்கள்? கடைசியாக அந்த டிஜிபி எப்படி இருந்தார், இப்போ எப்படி இருக்குது? அவர் போன அப்புறம் எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல மக்களோட சேஃப்டி எங்கே போச்சு? பொதுமக்களுக்கு சேஃப்டி கொடுங்க. நாங்கள் வேறு எதாவது கேட்குறோமா? நான் வந்து எங்கள் கட்சிக்கு போய் கருத்து கணிப்போ இல்லை நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குன்னு கேட்குறோம். அவங்க நார்மல் பொதுமக்களுங்க. அவங்கள போட்டு அடித்து அந்த இடத்துல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒரு 5 பேர். அந்த 5 பேரை காப்பாற்றி எத்தனை பொதுமக்கள் வந்திருப்பாங்க அந்த இடத்துல? அவங்களுக்கும் கண்டிப்பாக அடி விழுந்துருக்கும்ல. இவங்களை அடித்தா ஒரு 5 பேர் 50 பேர் போட்டு அடிச்சா என்ன பண்ணுவோம்? பாவம், ஃபிக்ஸ் வர அளவுக்கு போட்டு வச்சுருக்காங்களே, மனசாட்சியே இல்லாதவங்களா இல்லை இது? கொஞ்சம் கூட ஒரு இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா, அது ஏதோ சொல்லுவாங்களே, லைக் ஆணுவத்தில் ஆடுறவனும் சீக்கிரம் அழிஞ்சிருவான்னு சொல்லுவாங்களே, இது அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். 2026 கண்டிப்பாக ஒரு முடிவு கட்டுருவாங்க. கஞ்சாவோட பாதிப்பு ஜாஸ்தி இருக்கிற ஒரு ஏரியா தான் வடசென்னை, எல்லாருக்குமே தெரியும். இது யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்று கருத்தே கிடையாது இதில். அப்போது இல்லை, அப்போ இல்லைங்க, இப்பயும் இருக்குது. இவங்க சும்மா வீட்டு வாசப்படியில் வந்து நான் கஞ்சாலாம் விற்கலங்க, தமிழ்நாட்டில் கஞ்சா இதுவே இல்லை, சுத்தமாக நிறுத்தியாச்சுன்னு சொல்லிட்டு பின் வாசப்படியில் போய் கஞ்சா விற்கிற ஆளுங்க இவங்களாம். இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் எப்படி நடக்குது? டெலிவரி பண்ண போனால் வெட்டிடுறாங்க, ரோட்டில் ஒரு பொண்ணு நடக்க முடியல, ஒரு வட மாநில பொண்ணை ரேப் பண்ணி கெடுத்து குட்டிச்சவராக்கி குப்பைத்தொட்டில் போட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரில, அந்த கேஸும் முடியாச்சு. இது வரைக்கும் 14,000 ரேப் கேஸ் நடந்திருக்கு, அதில் 12,000 கேஸ் வந்து குழந்தைங்களோட ரேப் கேஸ் நடந்திருக்கு. அப்போ எங்கே போச்சு சட்டம் ஒழுங்கு? இல்லை, இப்போது மினிஸ்டர் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கோமே, ஏன்னா திமுகவிலேருந்து அஃபிஷியலாக ஒரு மினிஸ்டரே வந்து பதில் கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத களத்தில் நீங்கள் நேராக போய் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்தே வந்து அது சொன்ன ஒரு விஷயந்தான், கதை கட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரிங்க, நான் ஒத்துக்கிறேங்க. தாவேக்கனர் மேலே பிரச்சனை இருக்கட்டும். இவங்க போய் கருத்து கணிப்பு கேட்குறாங்க, இவங்க வந்து மிரட்டினாங்கன்னு தானே அவர் சொல்கிறாரு. பொதுமக்களுக்கும் தாவேக்காவினர் காவல்துறை அந்த இடத்துக்கு வந்தாங்களே, சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்தாங்களே, யார் பாதிக்கப்பட்டிருக்கா? இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிறது தாவேக்கனர் தானே. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் ஏன் எடுத்து உன்னை எஃப்ஐஆர் போடல? தாக்கப்பட்ட அந்த 50 பேர் மேலே நீங்கள் ஏன் வந்து எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்க? 50 பேர் வந்து தாக்குனாங்கன்னு சொல்கிறீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு கவுன்சிலர் பேரையும் சொல்லி அங்கே எல்லாருமே சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் அவங்க பேரில் ஒரு எஃப்ஐஆர் போடல? கவுன்சிலர்னா எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? இல்லை உங்கள் கட்சிக்காரங்கன்னு எஃப்ஐஆர் போடாமல் இருக்கீங்களா? இல்லை மேலே எடுத்து அழுத்தமா? அப்போ மினிஸ்டரே வந்து அவரோட தொகுதி, அவரோட வட்டாரத்தில் இருக்க ஒரு ஏரியா அப்படின்னோடனே அவர் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டு காலையிலே உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை பார்க்குறீங்க? மக்களோட சேஃப்டிக்கு இங்கே யாருக்குமே பதில் சொல்ல துப்பு கிடையாது. ஒரு நரேட்டிவ் ஏதாவது செட் பண்ணிட்டு வர்றீங்களா டிவிக்கு? எப்படி மக்களுக்கு சேஃப்டிக்கு வந்து இது கிடையாது? உண்மைதானங்க. இல்லை, இப்போ நீங்களும் நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்களும் இப்போ உங்கள் வீட்டில் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்க? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன் கேளுங்க.
எங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருக்காங்களா, வெளியே போக முடியுதா இந்த மாதிரி? இப்போ நீங்கள் மீடியா எடுத்துன்னு போங்களேன் வடச்சென்னை பக்கம், நீங்கள் மைக் எடுத்துன்னு போங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் போய் தான் ஆகணும். அப்போ இதே மாதிரி உங்களுக்கு நடந்தா, இப்போ இது நடந்திருக்கு, அதே மாதிரி அன்றைக்கி உங்களுக்கு நடந்தா தேர்தல் நேரத்தில் இன்னும் 60 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு, எண்ணி 60 நாள் தான் இருக்குது. இப்போ இந்த 60 நாட்களில் என்ன வேணாலும் நடக்கலாம்ல தமிழ்நாட்டில்? இந்த ஒரு ஏரியாவில் எப்படின்றீங்க, அன்றைக்கி அப்படி தான் ஒரு பத்திரிக்கையாளரை போட்டு ஒரு மணல் கொள்ளையை வீடியோ எடுத்ததுக்காக போட்டு ஒரு எம்எல்ஏ, மக்களோட சேவகன் தான் எம்எல்ஏ, கரெக்டாக இல்லையா? அவர் அவ்வளோ தாக்குறாரு ஒரு பத்திரிக்கையாளர். அந்த கேஸ் என்ன ஆச்சு? ஏன் விட்டீங்க? சைலண்டாக போயிடுச்சு. எல்லா மீடியாவும் அமுக்கிட்டாங்களா அந்த நியூஸை? ஏன் பேசலை? அப்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல சட்ட ஒழுங்கு கெட்டது தான் இருக்குது, ஆனால் யாருமே பேசுறதில்ல. அப்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் ஏங்க நெரேட்டிவ் செட் பண்ணோம்? நீங்கள் பண்ணுறதை வச்சு தாங்க இங்கே நெரேட்டிவே செட் ஆகுது. நாங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தாவேக்கனர் வந்து மக்களுக்கு போயிட்டு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அங்கே பாதுகாப்பு இல்லைன்றதை நாங்கள் எடுத்து சொல்கிறோம். பாதுகாப்பு இருந்து நாங்கள் சொல்லலை. இப்போ எம்எல்ஏ வந்து தாக்கலையா? இன்னைக்கு தாவேக்கனர் வந்து இந்த அளவுக்கு ஒரு கருத்து கணிப்பு கேட்டு போன இடத்துல அடித்து சாவடிக்கிற அளவுக்கு பண்ணி ஜிஹெச்சில் போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு எதாவது இருந்தால் என்னங்க பண்ணுவாங்க? 4 மாதம் குழந்தைங்க வயிற்றுல இருக்கிறது, மண்ணே பார்க்காத குழந்தைக்கு எதாவது இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? யார் பதில் சொல்லுவா? இன்னும் எஃப்ஐஆர் கூட போடாமல் இன்னும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தைரியமாக இன்னும் வெளியே சுற்றிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் நாங்கள் இருக்கணும் இல்லை? அப்படி தான் இருக்குது. ஓகே சார், இப்போது இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு இன்னும் 60 நாட்கள் கிட்ட வந்து இருக்குன்னு சொல்கிறீங்க. எலெக்ஷன் நேரத்தில் நீங்களும் களத்தில் நின்னாகணும், வீடு வீடாக போய் வந்து ஓட்டு கேட்கணும். அந்த மாதிரியான நேரத்தில் இந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனுக்கும் மற்ற கட்சியினருக்கும் சண்டை வர்றது அப்படிங்கிறது இயல்பாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 80கள் காலகட்டத்திலேருந்து சண்டை வர்றதுங்கிறது இயல்பு. இப்போ முதல் எலெக்ஷனை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பயம் கொடுக்குதா, எப்படி இருக்கு? அதாவது பயம்ன்றதை விட இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சேஃப்டி இல்லைன்றதான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் தாவேக்கன் அவர்களுக்கு சேஃப்டி இல்லைன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். காவல்துறையினர் இருக்காங்கல்ல, எப்படி இப்போ நேற்று வேடிக்கை கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடல பிரதர்? கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துட்டோங்க, எல்லாமே வந்துட்டோங்க. இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு உங்களால் அஷூரன்ஸ் தர முடியுமா? கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துச்சு, காவல்துறையினர் உள்ளே வந்துருவாங்க, எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும், இது எல்லாமே பண்ணுறாங்க. இவங்க கையில் ஆட்சி இருக்காது, ஓகே, நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லைன்னு யாராலும் அஷூரன்ஸ் தர முடியுமா? எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்களா? காவல்துறையினர் கொடுப்பாங்களா? அதுதான் சொல்லிட்டேன். டிஜிபி போட்டிருக்காங்க, பொறுப்பு டிஜிபி போட்டிருக்காங்க. அவர் எங்கெங்க போனார்? எதுக்குமே பதில் சொல்ல மாட்டாருங்க. விஜயனா மீடியாவை பார்க்கலான்னு சொல்கிறாரு. காவல்துறையினரோட டிஜிபி ஏன் பதில் சொல்லலை? நேற்று தாக்கப்பட்டாங்களா? மக்கள் தானே அவங்களும். எங்கே போனீங்க? பதில் இல்லை. ரேப் கேஸ் நடக்குது, பதில் இல்லை. ஒருத்தனை டெலிவரி பண்ண போனால் அவனை வெட்டுறான், அதுக்கு பதில் இல்லை. எங்கெங்க போனாங்க இதுக்கெல்லாம்? எவ்வளோ நாள் தான் இப்படியே ஏமாற்றிக்கிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு தேவை இந்த ஆட்சி போயிடக்கூடாது. பயம் இல்லைன்னு பயந்து இப்படி பண்ணுறீங்க. களத்தில் நிற்க உங்களுக்கு பயமானு கேட்குறேன். எங்களுக்கு பயம் இல்லையே. பயம் இருந்தால் நாங்கள் ஏன் திரும்ப வரோம் களத்துக்கு? எங்களுக்கு தேவை 2026 தீர்வு அரசியல். தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி பிடிக்கும். எங்களுக்கு எந்த கூட்டணி கட்சி வருதோ வரலையோங்க, எங்களோட மக்கள் கூட்டணி இருக்குது. மக்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைப்பாங்க விஜயண்ணாவை. இன்றைக்கி எல்லாரோட ஆதங்கம் என்னென்னா விஜயண்ணா வரணும். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட ஏரியாவில் போய் கேட்டாலும் அதை சொல்லுவாங்க. சொந்த ஊரில் சொந்த வார்டில் போக முடியாமல் இந்த மாதிரி தாக்கி இப்படி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருந்தா எப்படிங்க மற்ற ஊருக்கெல்லாம் போக முடியும்? இப்போ மற்ற ஏரியாவில் இதே மாதிரி இருக்கும்ல. அப்போ நீங்கள் இங்கே ஆக்ஷன் எடுக்கலைன்னா மற்ற ஊர்லேயும் ரொம்ப ஒரு பயம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதாவது ஆளும் கட்சியாக இன்றைக்கி இருக்கிற டிஎம்கே ஆளுங்களுக்கு நம்மள என்ன பண்ணிவிடுவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து சுத்தமான ஒரு அரசியல்லாம் நாங்கள் இதை பார்க்கல. இது மக்கள் ஆட்சியே இல்லைங்க, இது வந்து ஒரு குடும்பத்தோட ஆட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஓகே, இல்லை இப்போது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்களே, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இல்லைங்க, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது? நீங்களே நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப ஆதவர்ஜனா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார்ல, இங்கேருந்து 10 கிலோ. அதுதான் சொல்கிறேன். இப்போது மக்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி தெளிவாக வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இருக்கிற டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எங்கே இருந்தாலும் உட்காந்து நியூஸ் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுன்ற தெரியும். அதாவது மக்கள் இன்னும் பாமர மக்களாக இல்லாமல் இன்றைக்கி பகுத்தறிவு ஜாஸ்தியாக வந்து மக்கள் நல்லா ஒரு நிலைமையில் இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க ஆதவர்ஜன் அண்ணன் சொன்ன மாதிரி 10 கிலோமீட்டர் தான் அவர் வீட்டுக்கும் துறைமுக அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கும். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கு வந்து அவர் எட்டி பார்க்கலாம், 5 கிலோமீட்டர் தான். எல்லாம் அனுப்பிச்சு வச்சாங்க. அவர் எங்கங்க போனார்? அவர் தானேங்க வாக்குறுதி கொடுத்தாரு. விஜயண்ணா பேசினா மட்டும் பேசலன்னு கேட்குறீங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பட்ஜெட்டை பற்றி பேசினா அது உங்களுக்கு பெருசாக தெரியாது, ஏன் விஜயண்ணா பேசலன்னு கேட்குறீங்களா இல்லையா? அப்போ ஏன் இவர் பேசலன்னு தான் நாங்கள் கேட்கணும். பாதிக்கப்பட்டிருக்காங்களா மக்கள்? நீங்கள் ஏன் வந்து பார்க்கல? உங்கள் ஆட்சியில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எம்எல்ஏவாக இருக்க ஏரியாவில் தானே ஒரு பாதிப்பு நடந்திருக்கு. இப்போ நிறைய சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த போராட்டத்தின் பின்பு தூய்மை பணியாளர்களுக்கு நிறைய சலுகை இன்னும் நடந்துட்டு இருக்கீங்க.
இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு, முடியல, போராட்டங்கள் முடியல. நீங்கள் அங்கே நம்ம ரிப்பன் பில்டிங்கான நடந்திருக்கும் போதே உங்களால் வந்து பார்க்க முடியல. அதே கேள்வி தான் அது நான் கேட்டிருக்காரு. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் தான் உங்கள் வீடு பாதிக்கப்பட்ட. சரி, வீட்டு ஏரியாவுக்கு வராதிங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே, நீங்கள் வந்து பார்க்கலாம்ல. 4 மாதம் கர்ப்பிணி பெண்ணை அடித்து போட்டிருக்காங்க, நீ வந்து பார்க்கணுமா இல்லையா? பெண்கள் பாதுகாப்பு திமுக தான் கொடுத்ததுன்றீங்க, எங்கே கொடுத்தீங்க? பெண்களின் பாதுகாப்பை ஒழிக்கிறதே திமுக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல திமுகவின் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட அவங்க நிறைவேற்றவே இல்லை. மக்களோட பொருளாதாரத்தில் கை வச்சாங்க, இன்னைக்கு வந்து அவங்களோட உயிர்களுக்கும் சேஃப்டி இல்லாமல் போயிட்டு இருக்கு. பல விஷயங்கள் பேசணும், நேரத்துக்கு ரொம்ப நன்றி.